கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 13:8. ரோமன்ஸ் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இப்ப இந்த அதிகாரத்துல முதல் 7 வசனங்கள்ல வெளியரங்கமாக செய்யக்கூடிய நமக்கு கடனை சொல்லி முடிச்சுட்டு இப்ப உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு மாறுதல் என்ன வருது? எல்லா உறவுகளையும் சரி பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப உறவுகளை குறிச்சு கூடாது 8வது வசனம் 10வது வசனம் வரைக்கும். அப்ப இங்க என்ன பண்றாருன்னா, அவர் ஒருவரிடத்துல அன்பு எதுலையும் கடன்படாதிருங்கள். அதுக்காக உங்களை கடன் வாங்காதீங்கன்னு சொல்லல, நீங்க உங்க வீட்டுக்கு வாங்க கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால திருப்பி செலுத்த முடியாத கடன்கள் போகாதீங்க. என்ன நீங்க யாரு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. உங்களுடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றுங்க. என்ன கொடுக்கப்படாத செலுத்தப்படாத கடன் இல்லாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா சொல்லிட்டாரு, யாருக்கு என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்கன்னு 7வது வசனத்திலே சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா, சங்கீதம் 37:21 சொல்லும் போது பொல்லாதவன் என்ன பண்றான்? கடன் வாங்குறான், அவனால திரும்பி கொடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன ஒருவனுக்கு கடன் படாது இருக்கு. என்ன பண்ணணும்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய். அதாவது ஒரு கடன் நம்ம நம்மளால செலுத்தி தீர முடியாத ஒரு கடன்னா என்ன? அன்பு. இந்த கடன் நம்மளால என்ன முடியாது, எப்பவுமே செலுத்தி தீர முடியாது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே தொடர்ந்து அன்பு கூறுகிறவர்களாய், அது நம்மளால முழுவதும் செலுத்தி தீர முடியாத, எப்பயுமே கடன் பட்டவர்களாய், எப்பவுமே நமக்கு அந்த அன்புங்கிற கடன் இருக்கும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி அவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வோன்னு சொன்னாரு. யோவான் 13வது அதிகாரம் 34-35 வசனம் சொல்லும் போது எப்படி, நீங்கள் ஒருவரில் மேல் ஒருவர் இருக்கிற அன்பின் மூலமா தான் இந்த உலகம் யாரு, நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடியதா. கலாத்தியர் 5:13-14 வசனங்கள்ல அன்புதான் பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதா. 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது 12வது வசனத்துல என்ன, அன்பு எங்க இருந்து வருது? கர்த்தரிடமிருந்து வரக்கூடிய ஒரு அன்பு என்று சொல்லக்கூடியதா. அடுத்து அவங்க சொல்லும் என்ன சொல்றாரு? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ அன்பு என்பது என்னது? கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய மாறல் என்று சொல்லக்கூடிய அறநெறியான. அப்ப அன்பு என்ன பண்ணுது? எல்லா விதமான பிரமாணங்களை நிறைவேற்றக்கூடியதாக. ஏன்னா கர்த்தர்ட்ட கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே இருக்கிறதுலே பிரதானமான கற்பனை என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 22வது அதிகாரம் 37-40 வரை உள்ள வசனங்கள்ல 2 கட்டளை சொன்ன. நீ உன் பிதாவாகிய தேவன் மேல முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு செலுத்து. அதே போல நீ பிறனிடத்தில் உண்மையில அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இந்த 2 பிரமாணங்கள்லையும் எல்லா என்ன இருக்கு? லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாமே அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தெளிவா சொல்லி கொடுத்துட்டாரு. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, நம்ம எப்படி வரிகளை செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கனத்தை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அன்புதான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்ப ஒரு கிறிஸ்தவ கீழ்ப்படிதலுக்கு ஒரு கிரீடமாக இருப்பது என்ன? அன்பு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே செலுத்தி தீர முடியாத ஒரு அன்பு என்பது உண்டு. ஏன்னா நம்மளால எப்பவுமே, ஒரு கிறிஸ்தவனால எப்பொழுதுமே செலுத்தி தீர முடியாத காரணம் என்னன்னா, அன்புதான் எல்லாவற்றிற்கும் நிறைவேற்றமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்க யாருக்கு என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ, நான் அதை கொடுப்பேன், இது செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அத அன்பு இருந்தா நீங்க செஞ்சு முடித்திருவீங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய கீழ்ப்படிதனுடைய அளவுகளை எப்படி தெரியுமா அளக்க முடியும்? அன்புங்கிற அளவுகள்ல தான் அளக்க முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி அன்பு செலுத்தக்கூடிய மக்களா இருக்கிறீங்க? எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்த முடியாத அன்பு, நம்மளால செலுத்தி தீர முடியாத ஒரு அன்போட நம்ம காண்கிற மக்கள்
நம்ம காணக்கூடிய அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும், எல்லா இடத்தின் மேலும் அப்படி ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மக்களா நம்ம இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நம்மளால கடன் நம்ம செலுத்தி தீர முடியாத ஒரு கடன் அன்பு. அப்போ நீங்க எல்லார் மேலும் அவ்வளவு கடன் வாங்கினவங்களை அன்பு செலுத்த கடன் பட்டவர்களா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ நீங்க பூமியில இருக்கும்போது சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, நாங்கள் எப்படி கிறிஸ்தவர் என்று இந்த உலகம் அறியும், நாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துவதனால. அதனால ஆண்டவரே, நாங்கள் அப்படி ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் உருக்கமாய் அன்பு செலுத்துகிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்ற வேண்டுமாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.